இந்த அஞ்சலிக்கு இப்போ சரியான ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நெனச்சா. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இப்படி மாஸ் என்ட்ரி குடுத்து, அந்த வந்திருக்கிற அந்த போலீஸு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க வந்திருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போலாம் அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட சுயரூபத்த எல்லாத்தையுமே அஞ்சலிக்கே போட்டு காட்டி, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இல்ல. அவங்க யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே என்ன அடிக்கல அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த போலீஸ் எல்லாமே உங்கள விட்டுட்டு போறது மட்டும் இல்லாம, அஞ்சலி ஒரு 2 அறை விட்டுட்டு தான் போறாங்க. ஏன்னா எல்லா தப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து அவ மேல வச்சுட்டு இருக்கா. ஆனா இந்த இடத்துல எல்லாருமே வந்து தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள தப்பு பண்ண வச்சதியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸையும், அது மட்டும் இல்லாம வந்திருக்கிற அந்த மகளிர் குழு தலைவி, இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அப்படி சமாளிக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர ஆவேசமா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ் என்ட்ரி குடுத்து, "இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போனா உங்க மேல தான் நான் கேஸ் போடுவேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் இலக்கியா நீ வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்காத. ஒழுங்கா அமைதியா போயிடு. உன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்க இப்படி வந்து இருந்துட்டு இருக்கிறது. இல்லன்னா நான் எப்படி எப்படியோ இருந்திருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இலக்கியா வந்துட்டு என்ட்ரி குடுத்து, "என்ன நீ வந்து இப்ப என்னென்ன தப்பு பண்ண, ஏது தப்பு பண்ண அப்படின்றது எல்லாத்தையுமே நான் சொல்லட்டா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அஞ்சலி வந்து கர்ப்பமே இல்லாம, கர்ப்பமா இருக்கேன், ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொய் சொல்லி, இத்தன மாசமா ஏமாத்திட்டு இருந்தா, அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எவிடன்ஸோட வந்து நிரூபிக்கிறாங்க. அதே மாரி வந்து இந்த வீட்ல இருக்க எல்லாருமே, அதாவது கார்த்திக், அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாருமே சேர்ந்து, அஞ்சலிய அடிச்சு கொடுமை பண்ணதா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த ஒரு வீடியோவ நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல அஞ்சலி கிட்ட அந்த வீடியோவ காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அந்த வீடியோவ பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கே பயங்கரமான ஷாக்கு. அப்படி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி தன்ன தானே அடிச்சுக்கிட்டதும், அதே மாதிரி அவங்க அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பேத்தி அடிக்க வச்சதுலருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோல பார்த்துடுறாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமா அங்க வந்தவங்க என்ன நினைப்பாங்க? அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா தப்பா, பொய்யா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புகார் குடுத்துருக்கா. இவங்க மேல யார் மேலயும் தப்பே கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மன்னிப்பு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதே சமயம் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் அடுத்தடுத்த முயற்சிகள் எடுத்தாலுமே கூட, அந்த எல்லா முயற்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீணா தான் போய்க்கிட்டு இருக்கு. அதாவது அவளும் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வலிய கண்டுபிடிக்கிறா, பெரிய வலிய கண்டுபிடிக்கிறா. ஆனா எல்லாத்தையுமே இந்த எலிய வந்து பார்த்தீங்கன்னா, பொந்துலருந்து புடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, புகை போட்டு அவ எல்லா வலியுமே அடைப்பாங்க இல்லையா? அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட வலி எல்லாத்தையுமே அடைச்சுட்டு இருக்காங்க. கடைசியில வேற வழியே இல்லாம நம்ம கார்த்திக்க புரிஞ்சுகிட்டு, நல்லவளா மாறி, திருந்தி கார்த்திக் கூட ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா மட்டும், அவ வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கூட ஒண்ணு சேரலாம். இல்ல அப்டின்னா, அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ இதே மாரி ஆடிட்டு இருந்தா அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா கூட தான் ஒண்ணு சேர்ந்துருவாங்க நம்ம கார்த்திக்கு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.